வணக்கம். நம்ம நாலடியார்ல கீழ்மை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். கீழ்மை அதிகாரத்துல 5 பாடல்கள் இது வரைக்கும் பார்த்தோம். இது 346வது பாட்டு. அதாவது கீழானவர்களுடைய இயல்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத முதல் 5 பாடல்களை பார்த்தோம். அடுத்த 5 பாடல்களையும் அதே பொருள்ல தான் வரப்போகுது. என்னென்ன மாதிரியான குணம் உடையவர்களாக அந்த கீழ்மை தன்மையுடையவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது. அதாவது முன்னாடி இதுல பார்த்தோம், நடை பெரிய நடை வந்தாலும், அதாவது ஒரு அரசனுடைய அதிகாரம், ஒரு அரசனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிகாரம் எது வந்தாலும் அவங்க மாற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, பெரியவர்கள் மாற மாட்டார்கள் அப்படிங்கிறது. இப்ப அடுத்ததுல வர்றதுல வந்து செல்வம். இப்போ ஒரு செல்வமோ வெற்றியோ அல்லது பெரிய அளவுல ஏதாவது ஒரு பரிசோ அப்படி வரும் பொழுது மேலான குணமுடையவர்கள் இதெல்லாம் ஒரு நிலை இல்லாதது, இதெல்லாம் வந்து இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சரிசமமான மனநிலையோட அதை எதிர்கொள்வார்கள். ஆனால் கீழ்மைத்தன்மை உடையவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதை ரொம்ப பெருசாக பாராட்டி இத வந்து தன்னுடைய ரொம்ப தான் தான் உலகத்திலேயே பெரியவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தங்களை வந்து கொண்டு போய் நிறுத்திப்பாங்க. அது கீழ்மை தன்மையினுடைய அடையாளம் அது அப்படிங்கிறது. இப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தையே விலையாக பெறக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய வெகுமதியை பெற்றாலும் கூட நல்ல மேன்மையுடைய குணமுடைய மக்கள் அதை அடக்கமாக எடுத்துக்கொள்வார்கள். சரி, நமக்கு வருது அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு அடக்கமா இருப்பாங்க. மாறாக கீழ்மைத்தன்மையுடையவர்கள் முந்திரியில் மேல் காணி, அதாவது இது வந்து ஒரு அளவு பெயர்கள். இந்த முந்திரி காணி இதெல்லாம் அந்த காலத்துல நிலத்தை அளப்பதற்கு இருந்த அளவு பெயர்கள். இப்ப நம்ம ஏக்கர் இது சொல்றோம் இல்லையா, சதுர அடி ஏக்கர் அப்படி சொல்றோம். அது மாதிரி ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி சொல்ற மாதிரி இது அந்த காலத்துல நிலத்தை அளப்பதற்கு பயன்பட்ட ஒரு அளவை முந்திரி. முந்திரி காணி. இப்ப காணி நமக்கெல்லாம் நல்லா தெரியும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்ற அந்த பாரதியினுடைய பாடல் ரொம்ப வந்து புகழ்பெற்ற ஒன்று, புகழ்பெற்ற வரி அது. சோ இப்ப முந்திரி மேல் காணி அப்படிங்கிறது வந்து நிலத்தினுடைய அளவு. அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நிலம் கிடைச்சிட்டா கூட இவங்க ஏதோ உலகத்தையே வென்று விட்டது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வார்கள். அது கீழானவர்களுடைய குணம் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சக்கர செல்வம் பெரினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல். எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல் கீழ்த்தன்னை இந்திரனா எண்ணிவிடும். நல்ல அது நல்ல நையாண்டியா இருக்கு இந்த பாட்டு இல்லையா. இந்திரனா, அதாவது முந்திரி மேல் காணி அப்படின்ற ஒரு இடம், அந்த ஒரு சிறிய அளவுக்கு இடம் கிடைத்து விட்டாலும் கூட கீழ்மைத்தன்மை உடையவர்கள் தன்னை தான் தான் உலகத்திலேயே இந்திரன் அப்படின்னு நினைச்சுக்கிற அளவுக்கு கர்வப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வந்து என்ன இந்த உரையாசிரியர் நீங்க கொடுத்திருக்காரு, இந்த முந்திரினா என்ன அளவு அப்படிங்கறத அத பார்ப்போம். முந்திரியினுடைய அளவு என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். 320 1. 320 பங்கா போட்டோம் அப்படின்னா ஒரு இடத்த, ஒரு ஒரு நிலத்தினுடைய அளவை 320ல் 1 அதுதான் வந்து முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். 320ல் 1 அது முந்திரி. காணி என்பது முந்திரியை விட கொஞ்சம் அதிகம். அதாவது 80ல் 1. 80ல் 1ன்னா அது காணி. 80ன்னா 80ங்கிறது என்ன, இதுவா ஹெக்டேரா என்னன்னு நமக்கு தெரியல. 80ல் 1. ஆனா முந்திரி என்பது 300ல் 1 பங்கு. 320ல் 1 முந்திரி. முந்திரி மேல் காணி. அப்போ 300ல் முந்திரி விட காணினா காணி கொஞ்சம் பெரிய அளவுதான். அப்ப கொஞ்சம் பெரிய அளவிலான நிலம் கிடைச்சிட்டா கூட அவங்க வந்து தன்னை பெரிய இந்திரலோகத்தினுடைய ஆளக்கூடிய அரசனாக தங்களை அறித்து கொள்வார்கள் அப்படிங்கிறாரு. இங்க வந்து இக்கால வழக்கத்தின்படி முந்திரியில் 64ல் 1 பங்கு அப்படின்னு இந்த உரையாசிரியர் கொடுக்குறாரு. அது பழைய உரை. நான் முதல்ல சொன்னது வந்து சரஸ்வதி மகால் இருக்கக்கூடிய உரையில இருக்கிறது. இதுக்கு பின்னாடி வந்த உரையில வந்து முந்திரியில் 64ல் 1 பங்கு. முந்திரி என்பது 320ல் 1 பங்கு. அதேதான். காணி மேல் முந்திரி மிகுவதேல் என சொற்களை மாற்றி பொருள் கொள்வது நேர். ஆக்சுவலா இப்படி பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறார். முந்திரி மேல் காணி மிகுவதை விட காணி மேல் முந்திரி மிகுவது. ஏன்னா முந்திரி மேல் காணினா காணி பெரிய அளவு, பெரிய அளவு. அப்ப பெரிய அளவுக்கு நிலம் கிடைக்குதுன்னா சந்தோஷப்படுறோம். ஆனால் காணி மேல் முந்திரி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு உரையாசிரியர் எழுதுறாரு. அது ஓரளவுக்கு சரிதான். அப்ப சக்கர செல்வம் பெரினும், சக்கரம்னா இந்த உலகம் சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து பூமண்டலத்தை தான் சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. சுழண்டு கொண்டே இருக்கக்கூடிய இந்த பூமண்டலத்தை ஆளக்கூடிய அரசாட்சியையே பெற்றாலும் கூட விழுமியோர் சான்றோர்களாக இருக்கக்கூடிய மேன்மை குணம் பொருந்தியவர்கள் அதை அடக்கமாக எடுத்துக்கொள்வார்கள். எக்காலும் சொல்லார் மிகுதி சொல்.
அப்படி அதை பெற்றாலும் கூட அவர்கள் தன்னுடைய நிலையை மீறி சில வார்த்தைகளை கூட பேச மாட்டார்கள். சரி வந்துருச்சு அப்படின்னு அடக்கமா இருப்பாங்க. ஆனால் காணி மேல் முந்திரி மிகுந்தால் கூட கீழ்மைத்தன்மை உடையவர்கள் ஏதோ இந்திரலோகத்தை ஆளக்கூடிய அரச பதவியே தமக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து மிகுதியான ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். அப்ப இது வந்து ஒரு கீழ்மைத்தன்மையினுடைய அடையாளம். அப்ப எவ்வளவு வந்தாலும் அடக்கமா இருக்கிறது தான் இயல்பு, நல்ல தன்மையை உடைய. கொஞ்சம் வந்தாலும் ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது மனிதர்களுக்கு அழகல்ல அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. அப்படி இருந்தால், அப்படி ஆர்ப்பாட்டம் செய்தால் அது கீழ்மைத்தன்மையாக கருதப்படும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு ஒருவருடைய தொழிலை வைத்து இவர்கள் கீழ் மேல் என்று பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை பேசுது. இது இந்த காலகட்டத்துக்கு நம்ம அதை பொருத்தி பார்க்க முடியாது. இது நாலடியார் எழுதப்பட்ட காலத்துல இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்திருக்கலாம். என்ன ஒரு செவ்வியல் படைப்பு அப்படின்னாலும் கூட அது காலகட்டம் மாற மாற காலகட்டத்தினுடைய அறநெறி கோட்பாடுகள், நீதி கோட்பாடுகள் மாறும் பொழுது அதனுடைய உரையை வந்து நம்ம அப்படி மாத்தி எழுதுறதா சரியானதா இருக்க முடியும். இப்போ ஒரு செய்யும் தொழிலால ஒருவர் கீழ்மையானவர் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த காலகட்டத்துல இருந்திருக்கிறது. அது பின்னாடி நிறைய மாறி போய் அதை உடைச்சு அதை உடைக்கும்படியான போராட்டங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கறத நம்முடைய விடுதலை போராட்ட காலத்துல கூட பார்க்க முடியுது. எஸ்பெஷலி காந்தி எல்லா தொழிலும் ஒண்ணுதான், எல்லாருக்குமே, ஒரு மருத்துவருக்கும், உயிரை காக்கக்கூடிய மருத்துவருக்கும், வாதிடக்கூடிய வக்கீலுக்கும், ஒரு 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 வேற ஒரு ஆசிரியருக்கும், ஒரு தோட்டியாக இருப்பவர், எல்லாருடைய வேலையும் சமமானதுதான். அது சமூகத்திற்கான வேலையை தவிர அதுல உயர்வு தாழ்வு கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த காலகட்டத்துல விதைக்கப்பட்டது. முக்கியமா காந்தி யுகத்துல அந்த மாதிரியான ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டது. ஏன்னா உடல் உழைப்ப வந்து மிக குறைவாக நினைத்த காலகட்டம் இருந்தது நமக்குள்ள. உடல் உழைப்பை வந்து நம்ம ரொம்ப குறைவாதான் இன்னைக்கும் மதிப்பிடுறோம். ஒரு மூளை சார்ந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய மதிப்புல 100 பங்கு கூட உடல் உழைப்புக்கு கிடையாது. இன்னைக்கும் அதே நிலைமைதான். அப்போ உடல் உழைப்பு சார்ந்த செய்பவனை ஒருவனை கீழ்மையானவனாக கருதுவது அப்படிங்கிறது வந்து அது அந்த அன்றைய காலகட்டத்தினுடைய நிலை. இன்னைக்கும் தான் நிலைமை அப்படின்னா கூட இன்னைக்கு ரொம்ப நம்ம அப்படி கீழ்மையா பேசிட முடியாது. அதுக்கான சட்டங்கள் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது இருக்கு. ஆனால் அதுதான் நிலைமை. அப்ப இந்த பாட்டு செய்தொழிலை வைத்து ஒருவரை கீழ்மையானவர் என்று நாம் கண்டுபிடித்திட முடியும், சொல்லிட முடியும். அப்படின்னும் போது இங்க செய்யும் தொழில் அப்படிங்கிறது பணியா, வேலையா, அல்லது அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதமா, அப்படியாவும் எடுத்துக்கலாம். அவங்க செய்யக்கூடிய பணினால் அவன் வந்து எவ்வளவு செல்வந்தனா வேணா இருக்கலாம், இப்படி வேணா நம்ம பொருளை வச்சுக்கலாம், எவ்வளவு செல்வந்தனா வேணா இருக்கலாம். ஆனா அவன் நடந்துக்கிற தன்மையை பார்த்து அவன் ரொம்ப கீழான பணிகளை செய்து கொண்டிருந்தான் என்றால் அவனை கீழானவனாக தான் எண்ண முடியுமே ஒழிய அவன் பெரிய பணக்காரா இருந்தாலும் அவனை உயர்வா எண்ணணுங்கிறது இல்லை அப்படின்னு வேணா எடுத்துக்க முடியும். ஏன்னா அது சரியானதாக இருக்கும். இந்த பாட்டை தான் சொல்லுது. மைத்தீர் பசும் பொன்மேல் மாண்ட மணி அழுத்தி செய்ததெனினும் செருப்பு தன் கார்க்கேயாம் எய்திய செல்வந்தராயினும் கீழ்களை செய்தொழிலால் காணப்படும். இப்ப இந்த இடத்துல அதுதான் பொருந்தும். அவர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய நடத்தை, அந்த நடத்தை கீழானதாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் கீழானவர்களாகத்தான் நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய 2 வரியில குற்றமில்லாத பசும் பொன்னினால் செய்யப்பட்ட செருப்பு மாதிரியான ஒரு தங்கச் செருப்பு, மணிகள் பொதிக்கப்பட்ட தங்கச் செருப்பு, வைரமும் வைடூரியமும் பொதித்து வைக்கப்பட்ட ஒரு செருப்பு. அத நீங்க வந்து செருப்பை வந்து வேற இங்கே வைக்க முடியாது, காலுக்கு தான் போடணும். செருப்புனா அது காலுக்கு தான், அதுக்கு மேல அதுக்கு வேற பெரிய இடமெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ அதே போல மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் இப்ப இந்த பசும்பொன்னால் செய்யப்பட்டு மணிகள் எல்லாம் பொதிக்கப்பட்ட செருப்பு அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம கழுத்துல மாட்டிக்க முடியாது போல கீழ்மையான நடத்தை உடையவர்களை நாம் பெரியவர்கள் என்று பாராட்டி போற்ற முடியாது. அவர்கள் கீழ்மைத்தன்மை உடையவர்கள் தான். அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வம் உடையவர்களாக இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் மதிப்பு கிடையாது. அந்த செல்வத்துக்கு அங்க மதிப்பு இல்லை. அவங்களுடைய நடத்தை வந்து மோசமானதாக இருந்தால் அவர்கள் கீழானவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். ஆனால் இப்ப நம்ம ராமாயணத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து அது செருப்புக்கு தான் மரியாதை. அந்த செருப்பை தான் அவன் வாங்கிட்டு போய் அரியணையில போய் வைக்கிறான் இல்லையா? அது அந்த ஒரு இதுவும் இருக்கு. செருப்பு காலில் தான் போடுறது அப்படின்னாலும் அந்த செருப்புக்கு வேற ஒரு மரியாதை கிடைச்ச இடத்த வந்து நம்ம இதிகாசத்துல ஒரு இடத்துல பார்க்க முடியுது. ஒரு தகவலுக்காக அதை சொல்றேன், அவ்வளவுதான். மைத்தீர் பசும் பொன்மேல் மாண்ட மணி அழுந்தி செய்ததெனினும் செருப்பு தன் கார்க்கேயாம். செருப்பு அதாவது அந்தந்த இடத்துலதான் அதை வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. செருப்பா கால தான் போட முடியும், அதுக்கு மேல அதை தலை தூக்கி வச்சுக்கிறதோ கையில வச்சுக்கிறதோ இடுப்புல மாட்டிக்கிறதோ செய்ய முடியாது இல்லையா?
அது என்னதான் தங்கத்திலையும் பொன்னாலையும் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதோடைய இடம் அதுதான். அப்போ பெரிய செல்வந்தர்கள் தான், பெரிய கொடான கோடியான பணம் இருக்கிறது எல்லாம் இருக்கு. ஆனால் அவர்களுடைய செய்ய தொழில்களால, அதாவது அவர்களுடைய நடத்தையினால அவர்கள் கீழ்மையான குணமுடையவர்களாக இருந்தால் அவர்களை யாரும் பெரிதாக மதிப்பதில்லை. இந்த உலகம் பணம் இருக்கிறது என்பதற்காக ஒருவரை மதித்து விடுவதில்லை. பின்னாடி போகும் புகழரைக்கும் எல்லாம் செய்யும். ஆனால் மதிப்பு என்று வரும் பொழுது, அவர்கள் கீழான பணி செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த மதிப்பு கிட்டாது அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு பொருள். அது சரியாதான் இருக்கு. நம்ம பணக்காரங்கனால எல்லாரும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சோ இது ஒரு அந்த வகையில ஒரு சிறப்பான பாடல். சரி, வேற ஏதாவது இதுக்கு இது இருக்கான்னு பாத்துருவோம். உதாரண பாடல். இப்ப இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாலடியார்லயே இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம். பெருமை உடைத்தா கொளினும் கீழ் செய்யும் கருமங்கள் வேறுபடும் அப்படிங்கிற ஒரு வரி வந்து முன்னாடி 35வது பாட்டுல வந்தது நாலடியார்ல. பெருமை என்பது அவர்களுடைய தொழில் சார்ந்தது. இப்ப வந்து குறள்ல ஒரு இது இருக்கும் இல்லையா, தத்தம் எச்சத்தார் காணப்படும் அப்படின்ற ஒரு குறள் வரும். அவங்க என்ன மீதி வைக்கிறாங்களோ, மீதி என்னவோ அவங்களுடைய ரெசிடியூ என்னவோ அதை வச்சுதான் அவங்க வந்து பெருமைக்கும் பெருமைக்கும் தம் சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கல்ல, அது அப்படி ஒரு வரி வரும். எனக்கு டக்குன்னு சரியா நினைவுல வரல. சோ இது பெருமை உடைத்தா கொளினும் கீழ் செய்யும் கருமங்கள் வேறுபடும். பெருமை உடையவர்களாக காட்டிக்கொண்டாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய வேலையினால அல்லது அவருடைய குணம் சார்ந்த அந்த நடவடிக்கைகள்னால அவர்கள் கீழானவர்களாக மதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத முன்னாடி நம்ம நாலடியார்ல பார்த்த அதே பாட்டினுடைய பொருள் தான் இங்க இந்த செருப்பை உதாரணமாக வைத்து இவர் சொல்கிறார். சரி, அடுத்தது அவர்களுடைய கீழ்மையுடையவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி மனசு தக்கரா போல பேசுறது, டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசுறது யாரையாவது. அதுக்கப்புறமா வந்து ஒரு கண்ணோட்டம் இல்லாமல், இரக்கமே இல்லாமல் ஒருவருடைய நிலைமையை பார்த்து ஒரு அந்த ஒரு இரக்கமே இல்லாம அவங்களை பத்தி கீழானதாக பேசக்கூடியது. அதுக்கப்புறம் பிறருக்கு துன்பம் நேர்ந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுற குணம். அடுத்தது ஒரு ஒரு எல்லாத்தையுமே ஒரு அவசர கதியில செஞ்சு முடிக்கிறது, வேக வேகமா ஒரு பதற்றத்தோட ஒரு வேக வேகமா செஞ்சு முடிக்கிறது. இத மாதிரி சும்மா மேல கீழே குதிக்கிறது, இதெல்லாம் தான் கீழானவர்களுடைய குணம். இப்படிதான் செய்யறவங்களை பார்த்தா அவர்கள் கீழானவர்கள் என்று நாம் முத்திரை குத்தி விடலாம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. கடுக்கென சொல்வற்றாம், கண்ணோட்டம் நின்றாம், இடுக்கண் பிறர் மாட்டு உவக்கும், அடுத்தடுத்து வேகம் உடைத்தாம், விரன்மலை நல்நாட ஏகுமாம் எள்ளுமாம் கீழானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கடுக்குன்னு சொல்றது அப்படின்னா ஒரு இங்கிதமே இல்லாமல் ஒரு இதமாக பேச வேண்டும் என்று இல்லாமல் ரொம்ப அழகான குரல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருக்கும் பொழுது யாராவது காயை போய் எடுப்பார்களா? அது போலதான் இனிய சொற்களோடாலே அதை சொல்லி அந்த வேலையை நடத்த முடியும் என்றால் ஏன் அந்த இனிய சொற்களை சொல்லக்கூடாது? அது எதுக்கு கடுமையான சொற்களை ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. இங்க கடுக்கென சொல்வற்றாம், கடுக்குன்னு, அதாவது கடுக்குன்னா தேள் கொட்டினாதான் கடுக்குதல் அப்படிங்கிறது வந்து உடம்புல ஒரு விஷம் பாயிற ஒரு தன்மை இல்லையா? அப்போ ஒரு சொல் தேள் மாதிரி கொட்டுமா அப்படின்னா கொட்டும். ஒரு சொல்லை சொல்றவங்களுக்கு தெரியாது அதோட வலி, ஆனால் அதை கேட்டுக்கொண்டு போவர்களுக்கு அந்த வலி புரியும். அப்போ ஒரு தேள் விஷம் பாய்வது போல கடுக்குன்னு ஒரு மனசை வந்து சுருக்குவது போல பேசக்கூடிய தன்மை என்பது ஒரு கீழானவர்களுடைய தன்மை. அது வந்து நல்ல மனதுடையவர்கள் அல்லது நல்ல குணமுடையவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். விடுக்கு விடுக்குன்னு பேசுறது. கடுக்கென சொல்வற்றாம், கண்ணோட்டம் என்றால், கண்ணோட்டம் அப்படின்னா கண்களுடைய அழகு என்பது பார்வை கிடையாது. அந்த பார்வை அழகு பொருந்தியதாக, அதாவது இரக்கம், மற்றவர்கள் பேர் இரக்கமும் கருணையும் உடையதாக அந்த பார்வை இருக்க வேண்டும். அப்பதான் கண்ணிற்கு அழகு கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டம் என்பது பிறரை ஒரு இரக்கத்தோடு பார்த்தல். அப்போ அடுத்தவங்களோட நிலைமை ஒரு ஏதோ ஒரு கீழாக இருக்கிறது, குறைந்திருக்கிறது என்றால் அதை பார்த்து சிரிக்காமல், அதை பார்த்து எள்ளி நகையாடாமல் என்னவோ என்ன கஷ்டமோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அது பாக்குற அந்த கண்ணோட்டம், பார்வையினுடைய கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பாட்டை தான் சொல்லுது, கண்ணோட்டம். அப்படி பிறரை அன்போடு இரக்கத்தோடையும் பார்த்து அவர்களுக்காக உதவுதல், அது இல்லாம இருக்கிறது. அப்படி எதுவுமே கிடையாது. அந்த கண் பார்வையிலேயே, அந்த பார்க்கக்கூடிய விதத்திலேயே மற்றவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய தன்மை அது. இடுக்கண் பிறர் மாற்று உவக்கும், பிறருக்கு துன்பம் வந்த போது அதை கண்டு மகிழக்கூடிய தன்மை, அது ரொம்ப கொடுமையான ஒன்று. பிறருக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா
அதை ஒரு மகிழ்ச்சியானதாக தனக்கு மகிழ்வுக்குரியதாக எடுத்துக்கொண்டு அதற்காக மகிழக்கூடிய தன்மை. இதெல்லாம் கீழானவர்களுடைய குணம். அடுத்தடுத்து வேகம் உடைத்தான். அடுத்தடுத்து வேகம் உடைத்து அப்படின்னா மேல் மேலும் மேல் மேலும் கோபியாக இருப்பது. கோபியாக அடுத்தடுத்து நினைச்சு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. எதை பார்த்தாலும் கோவம், சிடு சிடு சிடுன்னு இருக்கிறது. எப்ப பாரு கோவம் தான், எதை பார்த்தாலும் கோவம், எது சொன்னாலும் கோவப்படுறது அப்படிங்கிறது ஒரு கீழான குணம் தான். விரன்மலை நன்னாட, இது ஆடு முன்னிலை. ஏகுமாம் எள்ளுமாம் கீழ். ஏகுமாம் அப்படின்னு இந்த கோபத்தின் காரணமாக, அடிக்கடி இந்த கோபம் வர்றதன் காரணமாக பிறரை ஏசி பேசுதல், அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது. எள்ளுமாம் பிறரை நக்கலாக நையாண்டியாக இருமாப்புடன் அவர்களை தரக்குறைவாக பேசுதல். இதெல்லாம் கீழானவர்களுடைய குணம். இந்த எல்லா குணமும் ஒரே ஆள்கிட்ட இருக்கணுங்கிறது கிடையாது. இதுல ஏதாவது ஒண்ணு ஒண்ணு இருந்தா கூட அவர்களை கீழானவர்களாதான் மதிக்கணும் அப்படிங்குது. சோ கடுக்கென பேசுதல், ஒருவரை பார்த்து சுடு சொற்களை சொல்லுதல், கண்ணோட்டம் இல்லாமல், கண்ணுக்குரிய அழகான இரக்கமோ அன்போ கருணையோ இல்லாமல் இருத்தல், பிறருடைய துன்பத்தை கண்டு தான் மனதிற்குள் மகிழ்தல், அல்லது திரும்ப திரும்ப கோவப்படுதல், அடுத்தடுத்து கோவப்பட்டு கொண்டே இருத்தல், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுதல், அந்த கோபத்தின் காரணமாக பிறரை ஏச்சுக்களாக ஏசுதல், கூடவே எள்ளுதல், இழிவாக அவர்களை நடத்தல். இது எல்லாமே கீழானவர்களுடைய குணம். மேன்மக்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட குணங்களை பெற்றிருக்க மாட்டார்கள். அதனால இது எல்லாமே கீழானவர்களுடைய குணமாகத்தான் நாம், அல்லது இந்த குணங்கள் இருந்தால் அவர்களை தாராளமாக கீழானவர்களாக மதிக்கலாம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சோ இதுதான் இந்த இது சொல்றது. கடுஞ்சொல் குரல், கண்ணோடாமை, பிறர் வேதனைக்கு மகிழ்தல், வேகம் கொள்ளல், இகழ்ந்துரைத்தல், இதெல்லாம் கீழோருடைய இயல்பு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சரி, 349. ஒரு கொஞ்ச நாள் பழகினாலே, நம்ம ஏற்கனவே இந்த பாட்டு படிச்சிருக்கோம், கொஞ்ச நாள் பழகினாலே சான்றோரோட பழகக்கூடிய பழக்கம் என்பது அப்படியே வேர்விட்ட மரம் போல வளரும். அல்ல கீழானவர்களோடு கொண்ட நட்பு என்பது அப்படி இருக்காது. நாள் வடைவில் அது தேஞ்சு இற்று போகும். நீண்ட நாட்கள் அந்த நட்பை பேணி பாதுகாக்க முடியாது. அதுக்கு அவங்க வழிவிட மாட்டாங்க. கீழானவர்கள் அதுக்கு அந்த நட்பை அவ்வளவு பெரிதாக பாராட்டி அதை காலம் முழுவதற்கும் நடத்தி செல்வதாக மாற்ற மாட்டார்கள். அது கீழானவருடைய இயல்பு. இப்ப இந்த பாடலும் அதுதான் சொல்லுது. ஒரு சான்றோரிடம், ஒரு மேன்மக்களோடு, மேன்மை குணம் பொருந்தியவர்களோடு நாம் பழகினோம் என்றால் அவர்கள் அதை கொஞ்ச நாள் பழகி சில வார்த்தைகளை பேசின உடனே அது ஒரு நீண்ட கால நட்பாக மாற்றி அதை பாதுகாத்துக் கொள்வார்கள். மாறாக கீழானவர்களோடு இப்படி நட்பு கொண்டால் அவர்கள் இந்த நண்பர்களையே இகழ்ந்து பேசி தள்ளிவிடுவார்களே ஒழிய அந்த நட்பை பாதுகாக்க மாட்டார்கள். ஒரு நண்பனை உரிமையோடு திட்டுவது அப்படிங்கிறது வேற, அவனை எள்ளி நகையாடி அவனை இகழ்ச்சியாக பேசுதல் அப்படிங்கிறது வேற. இப்ப கீழான மக்களிடம் நட்பு கொண்டால் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இதுதான். இதுக்கு மேல நம்ம பெரிய நல்ல விஷயத்த ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அதனால நட்பு என்று வரும்பொழுது கூட இவர்களோடு நட்பு கொள்ளுதல் என்பது ஆபத்தானது. காரணம், அது நீண்ட நாளும் வராது. மாறாக உங்களையே ஏசுவதாக அது முடிந்துவிட முடியும் அப்படிங்கிறத இந்த குறள் சொல்லுது. தம்மை மருதியோ, அதாவது யார் அவங்களை விரும்புறாங்களோ அவங்க கூட மதிக்க மாட்டாங்க. அதுதான் கீழ்மைத்தன்மை. தன்மேல் அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள், தமக்காக அவர்கள் உதவுகிறார்கள் என்பதை தெரிந்தும் கூட அவர்களை ஏச்சுக்களை ஏசி அல்லது இகழ்ந்து பேசி மனதை புண்படுத்தக்கூடிய தன்மை என்பது கீழோருக்குரியது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. பழையர் இவர் என்று பன்னாட் பின்னிற்பின் உழை இனியர் ஆகுவர் சான்றோர், விழையாதே கள்ளுயிர்க்கும் நெய்தற் களை கடற் தன் சேர்ப்ப எள்ளுவர் கீழாயவர். கள்ளுயிர்க்கும் நெய்தற் கனை கடல் சேர்ப்ப, கள் உயிர்க்கக்கூடிய, கள் தேன், இங்க கள் என்பது தேன், தேன் துளிர்க்கக்கூடிய நெய்தல் மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடற்கரையை சேர்ந்த, குளிர்ச்சியான கடற்கரையை சேர்ந்தவனே அப்படின்னு ஆடு முன்னிலை சொல்லிட்டு, பழையர் இவர் என்று பன்னார் பின்னிற்பின் உழை இனியர் ஆகுவர் சான்றோர். இவர்கள் நமக்கு பழையர், பழையர்னா பழமைக்காய்ன்ற நட்புடையவர்கள், ரொம்ப நாளாக இவர்களோடு நாம் நட்போடு இருக்கிறோம் என்ற ஒரு தன்மையை சான்றோர் நமக்கு கொடுப்பார்கள். அதாவது கொஞ்ச நாள் பழகினா கூட, கொஞ்ச நாள் அவர்களை நெருங்கி பழகி அவர்களோடு பேசினாலும் கூட இவர் நமக்கு பழையர், நீண்ட காலமாக இவர் நமக்கு நண்பர்கள் என்ற ஒரு உணர்வை சான்றோர் நமக்கு தருவார்கள். அப்படி கொடுத்தால் அது சான்றோர்களுடைய தன்மை. ஆனால் கீழாயவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கீழ்மை குணம் பொருந்தியவர்கள் எவ்வளவு காலம் நட்பாக இருந்தாலும், நம்மை விரும்பி நாடி வந்த நட்பு இது என்று தெரிந்தாலும் கூட அவர்களையும் இகழ்ந்து எள்ளுதலாக பேசி அவர்களையும் தாழ்ச்சிப்படுத்துவார்கள்.
அது ஒரு மோசமான ஒரு குணமாக அவங்க கிட்ட இருக்கும். அப்போ இந்த மாதிரி கீழ்மையுடையவர்களோடு நட்பு கொள்ளும் பொழுது கிடைக்கக்கூடிய பரிசு என்பது இதுதான். நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் தவறாக கருதப்பட்டு அல்லது கீழ்மையாக நடத்தப்பட்டு எள்ளி நகையாடுதலுக்குரியதாக ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். அதனால நட்பு கொள்றதாக இருந்தாலும் கூட இப்படி கீழான தன்மை உடையவர்களோடு நட்பு கொண்டால் அதை பார்த்துதான் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. புரியுது இல்லையா? பழையர் இவர் என்று பல்நாள் பின்னிற்பின் உழை இனியர் ஆகர். உழைனா பக்கம், தன்னுடைய பக்கத்துல சேர்த்துக்கொண்டு அவர்களை இனியவர்களாக கருதி சான்றோர் நடத்துவார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. இதுக்கு வேற எதுவும் உதாரண பாடல் இல்ல. கீழோர் தம்மை விரும்புவோரையும் மதியாதி இகழ்ந்து பேசுவார்கள். அதாவது அவர்களுக்கு நட்பு, உறவு, சொந்தம் எதுவுமே கிடையாது. அவர்கள் தன்னை பற்றி மட்டுமே உயர்வானதாக கருதுவதால பிறர் எல்லாரையுமே இகழ்ந்து பேசக்கூடிய தன்மை, கீழ்மைத்தன்மை உடையவர்களுக்கு இப்படியோ வந்துடும். அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் பெருசு, மற்றவங்க எல்லாருமே மட்டும்தான். அப்படி மட்டம் தட்டக்கூடிய எத்தனையோ ஆட்களை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாக்குறோம். அப்போ நாலடியாரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் கீழ்மையானவர்கள், அவ்வளவுதான். சரி, அடுத்தது இந்த பாட்டும் முன்னாடி பார்த்தது போலேயேதான் செய்தொழிலால் காணப்படும். அவர்கள் செய்யக்கூடிய பணியினால் அவர்களுடைய மேன்மையையும் கீழ்மையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்க செய்தொழில் அப்படிங்கிறது செய்யக்கூடிய வேலையா, சமூகத்துல இந்த வேலை செய்யறாங்க அந்த வேலை செய்யறாங்க அப்படிங்கறத வச்சு எடுத்துக்கலாமா, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய அந்த தன்மையினால, இந்த ஒரு நடந்து கொள்ளக்கூடிய தன்மையினால அப்படிங்கிறதையும் ரெண்டுத்தையும் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இதுதான் சரியா இருக்குன்னா இதையே வச்சுக்கலாம். அவர்கள் செய்யும் காரியங்களால் அப்படின்னு உரை எழுதுறாரு உரையாசிரியர். அவர்கள் செய்யும் காரியங்களால் அப்படின்னா, காரியம் அப்படின்னா அதுக்கும் ரெண்டு பொருள் இருக்கு. என்ன காரியம் செய்றீங்க, என்ன உத்தியோகம் செய்றீங்க அப்படின்னும் அதுவும் காரியம்தான். அல்லது அவர்கள் பிறரை பழி தூற்றுவது, பிறர் மேல் ஜட்ஜ்மெண்டலாக ஏதாவது பேசுவது, இதெல்லாம் வருதுன்னா அதுவும் காரியம்தான். சோ இது கீழ்மையான காரியம் செய்பவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் உயர்வானதாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லர். இப்போ ஒரு எருமை கடா சின்னது, அதுக்கு எவ்வளவு பசும்பொல் கொடுத்து வளர்த்து இது பண்ணாலும் அதால வண்டி இழுக்க முடியாது. அது வண்டி இழுக்காது இல்லையா, அதுக்கு திறன் போராது. அது போலதான் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் கீழான தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்களால் எந்த பயனும் கிடையாது. அவங்க சொல்ல வந்ததுக்கு இந்த எருமை நாகுன்னா சிறு பிடி, அதாவது குட்டி எருமை, அதை சொல்றாரு. சிறுகுண்டை அப்படின்னா வளராது குறுகி முதிர்ந்த எருது, சின்னதாவே இருக்கும் போல இருக்கு. அப்ப அது ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு அதுக்கு. சிறுகுண்டை, இந்த வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும் இல்லையா, இப்பதான் கேள்விப்படுறேன் நானுமே. சிறுகுண்டை அப்படின்னா டுவார்ஃப் வெரைட்டின்னு இல்லையா, டுவார்ஃப் மனிதர்கள்ல அந்த டுவார்ஃப் இருக்கிறது போல எருதுலயும் அப்படி டுவார்ஃப் இருக்கும் போல இருக்கு. வளராது குறுகி முதிர்ந்த, குறுகி வளரவும் இல்ல, ஆனா முதிர்ந்துருச்சு, வயசாயிடுச்சு அதுக்கு நல்லா. அப்போ ஒரு வயது எருது வளர்ந்ததுன்னா அதை வண்டியில பூட்டுவாங்க, நல்லா வளர்த்து அதுக்கு புல்லெல்லாம் கொடுத்து. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சிறுகுண்டைக்கு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்னதான் அதுக்கு கொடுத்து வளர்த்தாலும் அதை நீங்க வண்டியில பூட்ட முடியாது. அது போலதான் கீழானவர்களும். அவர்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை வைத்து அவர்கள் கீழ் என்று நாம் முடிவு செய்து விட்டோம் என்றால் அவர்களால எந்த பயனும் கிடையாது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. கொய்புல் குறைத்து கொடுத்தேனும் தீற்றினும் வையம் பூண்கல்லா சிறுகுண்டை. இந்த சிறுகுண்டை வளர்ந்து முதிர்ந்த ஆனால் உயரத்திலே எந்த விதமான மாற்றமும் இல்லாத சிறுகுண்டை இருக்கக்கூடிய எருமை. அந்த எருமைக்கு நீங்க பசும்புல் எவ்வளவு கொடுத்தாலும், கொய்புல் குறைத்து, கொய்புல்னா அறிந்து கொண்டு வந்து கொடுத்த பசும் புற்கள், அந்த பசும் தீவனம், அதையும் கொடுத்து கழுவுதல் முதலால சுத்தப்படுத்தி, தீர்த்துதல்னா அதை நல்லா சுத்தப்படுத்தி கழுவி எல்லாம் பண்ணி எல்லா அதுக்கு பணிபடிகளையும் செய்து எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாலும் கூட அது அந்த சிறிய எருதுகள், இந்த சிறுகுண்டை என்று சொல்லப்படக்கூடிய அந்த எருதுகள், வளராத முதிர்ந்த எருதுகள் வண்டியில பூட்டுவதற்கு உதவாது, ஒரு நாளும் உதவாது. எருதுன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும் வண்டிக்கு. அப்போ பூண்கள், அது பூண்டு வண்டி இழுக்கிறதுக்கூடிய திறனும் அதுக்கு கிடையாது. அது கொட்டையா இருக்கு, அதனால அதுக்கும் அது பயன்படாது. அது போல எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கு அப்படின்னாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களால் அவர்கள் கீழ்மைத்தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்களை நாம் செல்வந்தர்கள் என்பதற்காக மேலானதாக மதிக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. செல்வம் இருக்கிறதுனாலே ஒருத்தன் மேலானவனாக இருந்துட மாட்டான்.
நாலடியார் அதுல வந்து ரொம்ப பர்டிகுலரா இருக்கு. செல்வத்தை வைத்து ஒருவன் மேன்மையுடையவன் என்று சொல்லிவிடவே முடியாது அப்படிங்கறத நாலடியார் அடிக்கோடிட்டு சொல்லுது. ஒருவனுடைய செல்வம் என்பது அவனுடைய மனத்திற்பம், அவனுடைய ஒழுக்கம், கல்விதானே ஒழிய அவன் கிட்ட வைத்திருக்கக்கூடிய பூண்டு அணிகலன்களோ அல்லது செல்வமோ அல்லது வந்து பெரிய நிலப்புலன்களோ கிடையாது அப்படிங்கறது திரும்ப திரும்ப அது பதிய வைக்குது. கீழ்களை செய்தொழிலால் காணப்படும். இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை வைத்து நாம் அவர்களை கீழானவர்கள் என்றுதான் முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய அவர்களை நாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள், அதனால் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அவனை சுத்தி 10 பேர் இருப்பான். இப்போ நம்ம சொல்ற மாதிரிதான், பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு, பணக்காரனை சுத்தி 10 பேர் அப்படிங்கிற மாதிரி அவர்களை சுற்றி 10 பேர் இருப்பார்கள். ஆனால் அது பொருளை வாங்குவதற்காகத்தானே ஒழிய மற்றபடி மதிப்பதற்காக எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அதுக்கு பெரிய மதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சோ எப்படி அந்த சிறுகுண்டை வண்டி பூட்ட பயன்படாதோ அது போல பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் கீழ்மையான குணமும் காரியங்களும் செய்பவர்கள் நல்லவர்களாக மதிக்கப்படுவது என்பது சமூகத்தில் இல்லாத ஒன்று அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சோ இதோட நம்ம 350 பாட்டு முடிச்சிட்டோம். அடுத்த அதிகாரம் வந்து கயமை. அடுத்தது வந்து நம்ம கைமை அதிகாரம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.